எம்எல்ஏ அருளை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தி அன்புமணி தரப்பைச் சேர்ந்த கே பாலு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். அன்புமணி கூறும் தீய சக்தி என்பது பாலுதான் என்று ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த அருள் பதிலடி கொடுத்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உரிய சட்ட பாதுகாப்பு இல்லை என்ற நிலை ஏற்பட்டுள்ளது என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். நேற்றைய தினம் அருள் தொடர்ந்து பல்வேறு விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி வருகிறார். அங்கே காயமானதாக சொல்லப்பட்டவர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர். அவர்கள் அங்கே சிகிச்சை பெற்று மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்த பிறகு தன்னுடைய மருத்துவமனை சேலத்தில் ஒரு மருத்துவமனையை அருள் நடத்திட்டு இருக்கார். அந்த மருத்துவமனையில் போய் இவங்களெல்லாம் படுக்க போட்டுட்டு எப்பெல்லாம் ஜி.கே. மணி, தமிழ்குமரன், அருள்லாம் போகிறாங்கன்னா அப்போ அந்த படுத்துக்கிட்டு அவர் காயமாக இருக்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணிவிட்டு பிறகு இரவு நேரங்கள்லாம் வெளில போயிடுறாங்க. இது காவல்துறைக்கும் தெரியும். ஆனால் இன்றைக்கு நாங்கள் பிணையில் வந்துவிடக்கூடாது, பெயில் வாங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அருள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் கைது செய்யப்படவில்லை. உடனடியாக அருள் கைது செய்யப்பட வேண்டும். அவர் குண்டர் சட்டத்தில் போடணும். அண்ணன் அன்புமணி அவர்களை இருக்கிற அடிக்கடி சொல்லுவார், தீய சக்தி என்ன கைக்கூலின்னு சொல்றாருல்ல, அந்த தீய சக்தியும் கைக்கூலியும் பாலு மாதிரி சில பேர் தான். இவர்கள் அங்கிருந்து விலகினாலே பாட்டாளி மக்கள் கட்சி நல்ல வெற்றி பாதையை நோக்கி செல்லும்.